ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்யா ஏசி குக்கிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன்லேயே தலைக்கறி நம்ம எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க இப்போ அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மட்டன் வாங்கியிருக்கேன். மட்டனோட தலை வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதோடய மூளை இருக்குல்ல அதை மட்டும் நம்ம செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். இதுதான் மட்டன் தலைக்கறியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வாங்கிக்கணும். ஷாப்ஸ்லேயே கட் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இப்போ அதை வச்சுலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். கிராம்பு ஒரு 4 கிராம்பு போட்டுக்கலாம். லைட்டாக இது கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆனாலே ஓகேங்களா. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா, சோம்பு போட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் லேசாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆனியன்ஸ் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா அது வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியை வதக்கிக்கணும். ஓகேங்களா, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கணும். ஓகேங்களா, நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அதை நல்லா நம்ம வதக்கி ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போது அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த தலைக்கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ரெடி பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த கறி எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மசாலாவோடு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மட்டனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போது அந்த கவுச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த மசாலாவோட உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போய் அந்த கறியோட கலர் நல்லா மாறி வரதுக்கு கொஞ்ச நேரம் மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணது கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் ஆட் பண்ணும்போது ரொம்பவே வாசனை நல்லாவே இருக்கும். இப்போ மட்டன் மசாலா இருக்குல்ல அதை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணும்போது இன்னமும் டேஸ்ட்டு ரொம்ப ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இப்போ நான் மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா அந்த கறியோட இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த தட்டு போட்டு அதை மூடி வைக்கிறதுனால அந்த காரம் அந்த மசாலா எல்லாம் அந்த கறியோட நல்லா செட் ஆகிடும். ஓகேங்களா, செட் ஆகினதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா
இந்த மட்டன் வேகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மட்டன் நல்லா முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு குக்கரோட போட்டு விசில் வைக்கணும். ஓகேங்களா? நல்லா மூடிட்டு ஒரு 7 விசில் வந்து நம்ம வைக்கணும். ஓகேங்களா? இப்போது விசில் வந்துடுச்சு. இந்த மாதிரி மட்டன்றதுனால நல்லா சாஃப்டாக வரத்துக்காக நான் வந்து ஒரு 7 விசில் வைக்கிறேன். உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 5 விசில் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா வந்து மட்டனோட தலைக்கறி வந்து நல்லா வெந்து சூப்பராக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? இது மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணி. ஓகேங்களா? தேங்க்யூ.